வெளிநாட்டிற்கு சிலைகள் கடத்தப்பட்டது தொடர்பாக விசாரிக்க சென்றபோதுதான் காதர் பாட்சாவிற்கு அதில் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்தேன் என முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்தார். சென்னை பாலவாக்கத்தில் உள்ள பொன் மாணிக்கவேல் வீட்டில் 7 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி 2 பைகளில் ஆவணங்கள் சிலவற்றை பெற்றுச் சென்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொன் மாணிக்கவேல், சோதனைக்கு வந்த அதிகாரிகள் தனது நேர்மையை பார்த்துவிட்டு கையெடுத்து கும்பிட்டு சென்றதாக கூறினார். அந்த குற்றவாளி இந்த சிலையை ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1,30,00,000 அவங்க ரிப்பேர் கையை சேர்க்கறதுக்கு. ஸோ அந்த ஐடலோட ஃபோட்டோ காப்பி அவங்கள்ட்ட இல்லை. அப்போ நான் 3 ஃபோட்டோ காப்பியை கொடுத்துருக்கேன். எப்போ ஒன்று திருண்ண போது எடுத்த ஃபோட்டோ, திருண்ணதுக்கு பிறகு கையை அறுத்த ஃபோட்டோ, கையை அறுத்ததோட வெளிநாட்டுக்கு போயிடுச்சு, வெளிநாட்டில் போய் லண்டனில் கையை சேர்த்து வைக்கிற ரஃப்பாக இருக்குது, அப்புறம் பாலிஷ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 4 செட்டப் ஃபோட்டோகிராஃபி அவங்கள கொடுக்க போகும்போது தான் தெரியுது. ஒரு குற்றவாளியாக கூட வெளிநாட்டிலேருந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரவே கிடையாது. இங்கே குற்றவாளிகளை கைது பண்ணமுடியல. இவங்களை எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ரெக்கார்ட் பண்ணலை. எல்லாத்தையும் சிஜேஎம் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் கொடுக்குறோம். சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு ஜட்ஜு 25 வருஷம் வேலை பார்த்தவங்களை அவங்கள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏமாத்துறதா இருந்தால் முடியுமா இல்லையான்னு நீங்கள் தான் பார்த்துக்கிறோம். நடராஜர் சிலை கடத்தப்பட்ட வழக்கில் ஒரு குற்றவாளியை கூட வெளிநாட்டில் இருந்து காதர் பாட்சா கைது செய்து கொண்டு வரவில்லை எனவும் அவர் கூறினார். தாம் எந்த பெண்ணின் கையையும் பிடித்து இழுக்கவில்லை என்று கூறிய பொன் மாணிக்கவேல், தன் மீது ஒரு வழக்கு அல்ல 150 வழக்குகள் போட்டாலும் அயராமல் கடைசி மூச்சு வரை போராடுவேன் என்றார். சார், நான் எப்படி தெரியும் சொல்றேன் கேளுங்க. ஐ எம் ரெடி டு ஃபேஸ் ஆல் கேசஸ். இன்னைக்கு எழுதி வச்சிருங்க. இந்த கேஸ் இல்ல 150 கேஸ் வந்தாலும் அவனை விட மாட்டான். தெய்வ சத்தியமா என் மேல கரப்ஷன் சார்ஜ் யாரும் சொல்ல முடியல. தெய்வ சத்தியமா இவளை கையை பிடிச்சி விட்டேன், அவளை கையை பிடிச்சி, இந்த கதையெல்லாம் என்கிட்ட இல்லை. இப்போ நான் பார்க்க போகிறேன். நாளை காலையில் உங்களை திருப்பி இதே அதில் பார்க்க போகிறேன். எந்த இடம்னு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாங்க நாளைக்கு காலை. அது முக்கியமான ஒரு தகவலை நான் சத்தியமாக சொல்கிறேன். தூக்கி வாரி போடுவோம். உங்களுக்கு கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன் சார். Till my last breath I will fight for the temple. Till my last breath I will fight for the idols in the temple. Till my last breath I will work for the அர்ச்சகர். அர்ச்சகர்களுடைய உச்சக்கட்ட அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். சார், ஒத்துழைப்பெல்லாம் கிடையாது. நான் எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்டை உங்கள் முகத்தில் வச்சு அப்புவேன். புரியலையா? நீ வா, விசாரிக்காமல் இருக்கிற, இந்தா வச்சுக்கோ டாக்குமெண்ட்டை நான் அள்ளி கொடுத்து உள்ள தள்ளுவேன். டக்குன்னு அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இல்லாததுக்குலாம் நான் தானே கொடுக்கணும். உண்மையை கண்டுபிடிக்க சொல்லணும். வேலூர் அருகே பெருமுகை பகுதியில் வீட்டின் ஜன்னலை உடைத்து உள்ளே புகுந்து தங்க நகைகளை கொள்ளையடித்தவர்களை சுமார் 100 கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்பாக்கத்தில் பிடித்ததாக சத்துவாச்சாரி போலீசார் தெரிவித்தனர். கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி கோகுல் என்பவர் தனது வீட்டில் இருந்து 20 சவரன் நகைகள் கொள்ளை போனதாக புகார் அளித்ததை அடுத்து சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ததில் டிவிஎஸ் எக்ஸல் வாகனத்தில் 3 பேர் அப்பகுதியில் சுற்றித் திரிந்தது தெரிய வந்துள்ளது. அம்மிக்கல் கொத்தும் வேலை செய்யும் வேளாங்கண்ணி, செல்வா உள்ளிட்ட 3 தொழில் செய்வதற்கு பயன்படும் உளி, சுத்தியல், இரும்பு ராட் உள்ளிட்டவற்றை கொண்டு ஜன்னலை உடைத்து திருடியதாக போலீசார் தெரிவித்தனர். சென்னை புதிய ஆவடி சாலையில் உள்ள வேளங்காடு மயானத்தில் தனியார் நிறுவன பங்களிப்புடன் இறந்தவர்களின் உடல்களை பாதுகாக்க 2400 சதுர அடியில் 1 கோடி ரூபாய் செலவில் டீப் ஃப்ரீசர் சேவையை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. டீப் ஃப்ரீசர் அறையில் உடலை வைத்திருக்க ஒரு நாளைக்கு கட்டணமாக 3500 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. அதேபோல் அஸ்தி லாக்கர் சேவையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அஸ்தியை பாதுகாக்க நாள் ஒன்றுக்கு 100 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. நெருக்கடி மிகுந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்கள், வெளிநாடுகளில் இருந்து உறவினர்கள் வரும் வரை உடல்களை பாதுகாத்து வைத்திருக்க சிரமப்படுபவர்கள் இச்சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என சென்னை நகராட்சி அறிவித்துள்ளது. திருவள்ளூர் காய்கறி மார்க்கெட்டில் பெண் மீது பெட்ரோலை ஊற்றி எரித்து கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக பார்வதி என்ற பெண், அவரது கணவர் உள்ளிட்ட 8 பேரை திருவள்ளூர் போலீசார் கைது செய்தனர். புல்லரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவருடன் திருமண பந்தத்தை மீறிய தொடர்பு ஏற்பட்டதாகவும், திருவள்ளூர் மார்க்கெட்டில் தான் நடத்தி வரும் காய்கறி கடையில் ராஜேஸ்வரியை வேலைக்கு அமர்த்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து உறவினர்களுடன் அங்கு வந்த சுரேஷின் மனைவி பார்வதி ராஜேஸ்வரியிடம் தகராறு செய்து தான் எடுத்து வந்த பெட்ரோலை அவர் மீது ஊற்றிய நிலையில் பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்த விளக்கிலிருந்து தீ பற்றியதாகவும் கூறப்படுகிறது. இதில் பலத்த தீக்காயமடைந்த ராஜேஸ்வரி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கைதான 8 பேரையும் 23ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அசோக் மருத்துவமனையில் ஜெயலட்சுமி என்ற பெண்ணுக்கு சிறுநீரக கல் அகற்றும் சிகிச்சையின் போது ஸ்டோன் பாஸ்கெட் என்னும் சாதனம் சிறுநீர் குழாயில் சிக்கிக் கொண்டதால் அதை அகற்ற பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு தங்களுக்கு பல லட்சம் செலவானதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்டோன் பாஸ்கெட் சாதனம் எதிர்பாராத விதமாக சிக்கியது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்ட அசோக் மருத்துவமனை தரப்பு பாதிக்கப்பட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக கூறினர். திருப்பூரில் சாலையோரத்தில் இருந்த மரத்தை வெட்டியது குறித்து தட்டி கேட்டவரை தாக்கியதாக அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெய்நகர் பகுதியில் உள்ள சில மரங்களை அதே பகுதியைச் சேர்ந்த தனபால் என்பவர் பராமரித்து வந்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை அந்த மரங்களில் ஒன்றை சிலர் வெட்டிய போது தனபால் தட்டி கேட்டுள்ளார். இந்த நிலையில் மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிமுக பிரமுகரான PPN குமார் என்பவர் தனது உறவினர்களுடன் சென்று தனபாலை ஆபாசமாக பேசி தாக்கியதாக கூறப்படுகிறது. வயநாட்டில் பிரதமர் ஆய்வு மேற்கொண்டதை வரவேற்பதாக திருவனந்தபுரம் தொகுதி காங்கிரஸ் MP சசி தரூர் கூறியுள்ளார். சென்னையில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் பேட்டியளித்த அவர் வயநாட்டிற்கு கூடுதலாக நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்யும் வகையில் நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். Government of India to declare this as a national calamity that would enable more funds to be released for the purpose of helping these people, and certainly even the members of parliament from all over the country, Lok Sabha and Rajya Sabha, would be allowed to give up to 1 crore of their funds for addressing a national calamity, which at the moment we're not allowed to do. முன்னதாக கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் 25ஆம் ஆண்டை முன்னிட்டு அப்போரில் சிறப்பாக பணியாற்றிய சுபேதார் மேஜர் சஞ்சய் குமாருக்கு விழாவில் விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் R15 அப்பாச்சி போன்ற பைக்குகளை குறிவைத்து திருடி வந்ததாக PAO ஒருவரின் மகனை CCTV காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர். முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு அடுத்தடுத்து வந்த பைக் திருட்டு புகார்கள் தொடர்பாக அப்பகுதி கேமராக்களை ஆய்வு செய்த போது திருட்டில் ஈடுபட்ட 3 பேரை அடையாளம் கண்டதாக போலீசார் தெரிவித்தனர். திண்டிவனத்தைச் சேர்ந்த PAO ஒருவரின் மகனான சையத் காலிமை கைது செய்தனர். மற்றொரு நபரான கார்த்தி வீடு புகுந்து திருடியது தொடர்பாக அண்மையில் கைதாகி சிறையில் இருப்பதாகவும் அர்ஜுனன் என்ற வேலையில்லா பட்டதாரியை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.